ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி, இத்தனை நாட்களாக பங்கர்களுக்குள் இருந்து முழுமையாக கஸ்ஸாம் பிரிகேடை வழிநடத்தி இஸ்ரேலுக்கே தண்ணி காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய, இஸ்ரேலை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய யஹ்யா சின்வார் அவர்கள் காசாவினுடைய இளைஞர்களை வெளியில் வந்து சந்தித்திருக்கிறார் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் அவர் சந்தித்ததற்கான வீடியோக்களையோ புகைப்படங்களையோ இதுவரைக்கும் மெஹர் நியூஸ் ஏஜென்சியோ அல்லது கஸ்ஸாம் பிரிகேடோ அல்லது ஹமாஸினுடைய எந்த பிரிவுகளோ இதுவரை வெளியிடவில்லை. ஆனால் வெளியே வந்தவர் அங்கிருக்கக்கூடிய இளைஞர்களிடம், மக்களிடம் பேசியிருக்கிறார். அதிலே அவர் தெளிவாக சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், என்ன சம்பவங்கள் நடந்தாலும், என்ன விதமான எதிர்ப்புகளை இஸ்ரேல் காட்டிக் கொண்டிருந்தாலும் ஒருபோதும் நாங்கள் எங்களுடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம். கஸ்ஸாம் பிரிகேட் ஆயுதத்தை கீழே வைக்காது, இராணுவ ரீதியிலான வெற்றியை நாங்கள் அடைவோம், அதை நோக்கி நாங்கள் பயணிப்போம், இஸ்ரேலுக்கு கட்டுப்படவும் மாட்டோம், இஸ்ரேலை நாடாக அங்கீகரிக்கவும் மாட்டோம் என்று மிக தெளிவாக, மிக திட்ட தெளிவாக அவர் இளைஞர்களுக்கு மத்தியிலே பேசியிருக்கிறார் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு மெஹர் நியூஸ் ஏஜென்சியை ஆதாரம் காட்டி பல செய்தி பிரிவுகளும் இந்த செய்தியை செய்தியாக்கி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் இந்த செய்தியை சொல்லி இருப்பதையும் பார்க்க முடிகிறது. எனவே யஹ்யா சின்வார் இந்த தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு முதல் தடவையாக வெளியிலே வந்திருக்கிறார். வெளியே வந்து இளைஞர்களை சந்தித்திருக்கிறார் என்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாகவும் இன்றைக்கு பார்க்கப்படுகிறது. இப்படியான நிலையில் தான் இன்றைக்கு நடைபெற்ற, காசாவில் நடைபெற்ற குறித்த பாடசாலை மீதான தொழுகையில் நடத்தப்பட்ட தாக்குதலை பல நாடுகளும் கண்டித்திருக்கிறார்கள். இந்த கண்டனங்களை ஒரு செய்தியா சொல்றேன், அப்படி கேட்டுக்கிறீங்களே தவிர இந்த கண்டனத்தால் எதுவும் நடக்க போவதில்லை. குறிப்பாக இன்றைய தினம் இஸ்ரேல் நடத்திய இந்த தாக்குதலுக்கு ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சு கண்டனம் தெரிவித்திருக்கிறது. இந்த மாதிரியான தாக்குதல்கள் சர்வதேச சட்டத்தை மீறுகிற தாக்குதல்கள் என்று அவர்கள் கண்டித்திருக்கிறார்கள். அதே மாதிரி இன்றைய தினம் ஈரானை போலவே சவுதி அரேபியாவும் இதை கண்டித்திருப்பதாகவும், உடனடியாக இந்த தாக்குதல்களை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்று சொல்லியும் அவர்களும் கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கத்தாரும் இதை கண்டித்திருக்கிறது. அதே மாதிரி கத்தார் சொல்லியிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு செய்தி தான், சர்வதேச மனிதாபிமான சட்டமான 2610 ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தீர்மானத்தின் கீழ் இவர்களுடைய அடிப்படை உரிமைகளை பறித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதே மாதிரி இந்த பாடசாலை மீதான தாக்குதல், தொழுது கொண்டிருந்தவர்கள் மீதான தாக்குதல் என்பது மனித குலத்திற்கு எதிரான புதிய குற்றத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது என்கிறது துருக்கியினுடைய கண்டன அறிக்கை. இப்படி துருக்கியாக இருக்கலாம், சவுதியாக இருக்கலாம், கத்தாராக இருக்கலாம், ஈரானாக இருக்கலாம், அத்தனை பேரும் கண்டித்துக் கொண்டே இருக்கிறார்கள். தவிர யாரும் தண்டிப்பதற்கு தயாரில்லை, யாரும் எதிர்த்து நிற்பதற்கு தயாரில்லை. ஆயுத பலம் கொண்ட நேட்டோவினுடைய மிக பவர்ஃபுல் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய துருக்கி வெறும் கண்டன அறிக்கையோடு கடந்து சென்றிருக்கிறது. அதே நேரத்தில் உலகத்திலேயே அதிக ஆயுதங்களை இறக்குமதி செய்கிற முதல் 5 நாடுகளில் மிக முக்கியமான நாடாக இருக்கக்கூடிய சவுதி அரேபியா கண்டன அறிக்கையோடு கடந்து சென்றிருக்கிறது. இப்படி அவர்கள் கண்டன அறிக்கைகளோடு கடந்து சென்றிருக்கிறார்கள். தவிர யாரும் இதற்கு முன்னால் வந்து நின்று இதை செய்வதற்கான, இதை தடுத்து நிறுத்துவதற்கான எந்த ஒரு ஏற்பாடுகளுக்கும் அவர்கள் தயாராக இல்லை என்பதையும் இன்றைக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதே நேரத்தில்